நான் நம்புறேன், எந்த ஆபத்துக்குள்ள நம்ம போனாலும், எந்த பிரச்சனைக்குள்ள போனாலும் நிச்சயமாய் நம்ம வெளியே கொண்டு வரப்படுவோம். நடுக்கடல் தான், அந்த கடல் சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்குது. அவ்வளவுதான், கப்பல் மூழ்கி போகுமோன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, கப்பலில் ஆண்டவர் அடித்தட்டத்திலே இருந்ததுனால அவங்கள பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்கப்பா, அந்த ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் அந்த கப்பல் கண்டிப்பாக மூழ்கி போவதே. பிரதர், சொத்து போனதை குறித்து கவலைப்பட வேணாம் பிரதர். நண்பர்கள் போனதை குறித்து கவலைப்பட வேணாம் பிரதர். எதெல்லாம் உங்களை விட்டு போயிருச்சோ, என் வேலை போயிருச்சு என்னை விட்டு, இதெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, இந்த சூழ்நிலை எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, இந்த நபர்கள் எல்லாம் என்னை விட்டு போனாங்களே. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, எது வேணாலும் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா கர்த்தர் மட்டும் என்னோடு இருப்பார். ஆனால் நான் இழந்ததெல்லாம், நீங்க இழந்ததெல்லாம் திரும்ப வரும், திரும்ப மறுபடியும் வரும். அது ஒரு மடங்கு அல்ல, பல மடங்கு திரும்ப வரும். இயேசு யோபுனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இருந்ததுனால இழந்தது அனைத்தும் திரும்ப வந்ததே. ஹல்லேலூயா. நீங்க பத்திரமா பாதுகாக்க